6 exercise question number 7. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. So one more time read the question. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. Question meaning புரிஞ்சுச்சா? yes ma'am. 602ல இருந்து ஆரம்பிச்சு 902 in between நம்பர்ஸ்ல 4 ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸ்க்கு அடிஷன் வேணும். yes ma'am. ஸோ இப்படி சம் கேட்டா நம்ம டைரக்டா அப்படி போட முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 602க்கும் 902க்கும் இடையில எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிடுவோம். வரிசையா எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிட்டு 4 ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி. அந்த நம்பர்ஸ்க்கு தனி அடிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன்ல இருந்து செகண்ட் சமேஷனை செப்பரேட் பண்ணிட்டோம்னா நாட் டிவிசிபிள் பை 4. 4 ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸ் உடைய அடிஷன் கிடைச்சிரும். எஸ் மேம். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எஸ் மேம். Exercise 2.6 question number 7. அதாவது find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. So 602க்கும் 902க்கு இடையில 4 ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸ்க்கு அடிஷன் வேணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் சொல்யூஷனை டேரக்டா எழுதுறேன். ஸோ கொஸ்டின் எழுதணுமா கூகுளுக்கு? இல்ல பக்கத்துல இருக்கு கொஸ்டின். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ரெக்யூர்ட் சம். ஸோ ரெக்யூர்ட் சம்னா உங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிற சம். Required sum is equal to sum of all numbers between 602 and 902. So இந்த சம்ல இருந்து நான் எதை செப்பரேட் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கு மீனிங் 602 அடுத்த நம்பர் 603. ஸோ 603 604 வரிசையா எல்லா நம்பர்ஸும் இதுக்கு பிஃபோர் நம்பர் 901. ஸோ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணி வைக்க போகிறோம். மைனஸ் இந்த 602க்கும் 902க்கும் இடையில நாட் டிவிசிபிள் பை 4 4 ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் which is divisible by 4. So numbers between 602 and 902 which are divisible by 4. நான் சொல்ற வரது புரிஞ்சுதா உனக்கு? மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம், கேட்கவே இல்ல. இப்ப கேக்குதா? எஸ் மேம், இப்ப கேக்குது மேம். நல்லா கேக்குதா? எஸ் மேம், நல்லா கேக்குது மேம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எழுதிருக்கேன், அதுக்கு மீனிங் புரியுதா? எஸ் மேம், புரியுது மேம். Required sum is equal to sum of all numbers between 602 and 902. இதை கண்டுபிடிக்கணும். இது ஒரு கால்குலேஷன். நம்பர் 1 போட்டு வச்சுக்கலாம். மைனஸ் இதுல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம்? ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are divisible by 4. divisible ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து செகண்ட் சம்மை செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா so we get a required sum. நம்ம क्वेश्चनல கேட்ட கால்குலேஷன் கிடைச்சிரும். எஸ் மேம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது மேம், புரிஞ்சுச்சு மேம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் நம்ம கால்குலேஷனா போடலாம். எஸ் மேம்.
ஸோ எதை கண்டுபிடிக்க போறோம்னா ஃபைண்ட் த sum of all numbers between 602 and 902. இது ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கலாம். Sum of all numbers between 602 and 902. 602க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 603. இப்போ 603, 604 என்ன பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பர் இன்க்ளூட் ஆகாது. 605 and going இதுக்கு பிஃபோர் நம்பர் 901. ஸோ இந்த சீரீஸ் உடைய அடிஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? எஸ் மேம். So A is equal to 603. Common difference D is equal to T2 minus T1. That is 604 minus 603. Separate பண்ணா D வந்து 1 வரும். So A is 603. D is equal to 1. So இந்த sequence seriesல நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியுது பாருங்க 901. So L is equal to 901. So என்ன ஃபார்முலா இந்த இடத்துக்கு சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம்? SN என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? So before going to that formula, so first இந்த சீக்வென்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இந்த சீக்வென்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப், இப்போ SNக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். That first formula is n by 2, 2a plus n minus 1 into d. Okay, second formula n by 2, n by 2 l minus a plus l. a plus l. So எந்த ஃபார்முலா யூஸ் பண்றதாலும் எனக்கு n தேவைப்படுது இல்லையா? எஸ் மேம். அத So n is a number of terms. இப்போ இந்த இடத்துல எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிற கால்குலேஷனை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஓகேவா? எஸ் மேம். So first n கண்டுபிடிக்கலாம். So n is equal to l minus a by d plus 1. So l is 901. So 901 minus a. A is 603 by d. D is 1 plus 1. So 901 ல இருந்து 603 லெஸ் பண்ணிடுவோம். So 901 minus 603. So 298 வருது. It is equal to 298 by 1 plus 1. So ஒரு நம்பரை 1 ஆல டிவைட் பண்ணாலும் நமக்கு சேம் தான் வரப்போகுது. So 298 plus 1, this is 299. So n is equal to 299. So number of terms கண்டுபிடிச்சிட்டோம். n is equal to 299. இப்போ SN ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா the first bracket உடைய அடிஷன் கிடைக்கும். So write the formula for SN. SN is equal to n by 2 a plus l. So n is 299 by 2. So a பார்த்தீங்கன்னா 603 plus l. So l is 901. So 901 l. So sequence பார்த்தா தெரியும் 901. So l placeல 901. So adding these two terms, 603, 901. 3 plus 1, 4, 0, 9 plus 6, 15. This is 299 by 2 into 1504. So இப்போ இந்த 2 வச்சு 299 நம்ம கம்ப்ளீட்டா கட் பண்ண முடியாது. and 2 வந்து 1504 வந்து கட் பண்ணோம். So 1 2 is 2, 7 2s are 14, 0 2 2s are 4. Now multiplying these two numbers. So உங்களுக்கு மல்டிப்ளை பண்றது தெரியும். So எக்ஸாம்ல வந்து மேனுவலா மல்டிப்ளை பண்ணுவோம். So 299 into 702. This is 1504. 7 2s are 14. 1 இருக்கு. So 10 வரும். 7 2s are 14. Remainder is 1. So 10. 5 2s are 10. 2 2s are 4. 752.
So 299 into 752 into 752. So 224848. Sn is equal to 224848. So இது வந்து the first bracket உடைய sum. So இது நீங்க highlight பண்ணி வெச்சுக்கோங்க. So second bracket sum கண்டுபிடிக்கலாம். Sum of all numbers between 602 and 902 which are divisible by 4. இப்போ 602க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் 4 ஆல டிவைட் ஆகிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல போட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது 602க்கு அடுத்து 4 ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, அதுமாதிரி 902க்கு முன்னாடி 4 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன. ஸோ இந்த சம்ல வந்து நான் டேரக்டா போடுறேன். ஸோ இன்னொரு சம் அதே பேட்டர்ல வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் என்ன, லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் டீட்டெயிலா. ஏன்னா இதுவே லென்த்தி சம்மா இருக்கு. ஸோ நம்ம வந்து 602க்கு அடுத்து ஸோ ஒவ்வொரு நம்பரா கூட ட்ரை பண்ணி பாருங்க. 603 4 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 4. ஸோ கோகுலுக்கு புரியுதா? எஸ் மேம். அதாவது 602க்கு அடுத்து 4 ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஏன்னா 602 4ல டிவைட் ஆகாது. லாஸ்ட் நம்பர் 02 முடியுது. 603யும் 4ல டிவைட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 604 டிவைட் ஆகும். லாஸ்ட் 2 டிஜிட் பாப்போம் 4 ஆல் டிவைட் ஆகிறதுக்கு. 4ல இருக்கிறதுனால that number is divisible by 4. Isn't it ma? Yes ma'am. ஆமா, இதுல என்ன ஹெட்டிங் போட்டுக்கலாம்னா find the sum of all numbers between 602 and 902 which are divisible by 4. Which are divisible by 4. First number 604. So அடுத்த நம்பர் இது கூட 4 ஆட் பண்ணிக்கலாம். 608, 612 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 902. இந்த நம்பர் 02 பார்த்தா இது 4ல டிவைட் ஆகாது. அப்போ இதுக்கு முந்தின நம்பர் 01 வரும், 901. தட் நம்பர் ஆல்சோ நாட் டிவிசிபிள் பை 4. அதுக்கு முந்தின நம்பர் 900. ஸோ 900 லாஸ்ட் 2 டிஜிட் பார்த்தா 0 இருக்கு. அப்போ பெர்ஃபெக்ஷனாக டிவைட் ஆகும். இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 4. இப்போ ஒரு சீக்வன்ஸ் நமக்கு கிடைச்சாச்சு. இதனுடைய சம் கண்டுபிடிக்கணும். சேம் ப்ரொசீஜர். A is equal to 604. D is equal to T2 minus T1. T2 is 608. T1 604. Separate panna we get 4. So D is equal to 4. Last term, so L is equal to 900. Here also find N. So a number of terms N and தெரிஞ்சுக்கணும். N is equal to L minus A by D plus 1. N கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டிட் பண்றோம். L is 900 minus A. A is 604 by D. 4 plus 1. So 900 minus 604. 900 minus 604. It's 296. 296 divided by 4 plus 1. So cut பண்ணி பார்க்கலாமா? 1 4 is 4. 7 4 is 28. Remainder 1 வரும். 16. 4 4s are 16. 74 plus 1. 75. So N is equal to 75. So A 604. D is 4. L is equal to 900. N கண்டுபிடிச்சாச்சு. So again substitute formula. Sn formula substitute பண்றோம். So Sn is equal to n by 2 a plus L. So இந்த இடத்துல n 75 வந்தது.
75 by 2. So A என்ன? So உங்க A வந்து 604. A is 604 and L is equal to 900. 604 plus 900. இந்த நம்பர் 75 வந்து 2 வச்சு கட் பண்ண முடியாது. 75 by 2, adding these two numbers, so 900 plus 604, 1804. 1 2 is 2, 9 2s are 18, 0 2 2s are 4. Now multiplying these two numbers, 75 into 902, that is 67,650. So addition தப்பா போட்டிருக்கேன்ல. So here addition is wrong. 75 by 2, 900 plus 604, 409 plus 615. So 1504. So Google புரிந்தா புரியலையா? Google புரிஞ்சுது மேம். நீ கவனிக்கிறியா? கவனிக்கிறேன் மேம். 1 2 is 2, 7 2s are 14, 1 5 2s are 10, 2 2s are 4, 752. So Sn is equal to 75 into 752. So ரெண்டையும் multiply பண்ணுங்க. 75 into 752. So multiplication is 56,400. இது ஒரு SN. So first உள்ள SN வேணா the difference தெரியுதுக்காக SN1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் உள்ளது SN2 மென்ஷன் பண்ணலாம். Therefore required sum is equal to, required sum நம்ம क्वेश्चनல கேட்டிருக்கிறது அந்த 602க்கும் 902க்கும் இடையில உள்ள 4 ஆல டிவைட் ஆகாத நம்பர்ஸோட அடிஷன், that is required sum. The required sum is equal to SN1 minus SN2. So SN1, that is 224848. 224848 minus 56,400. So நான் ரஃப் ஒர்க்ல உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணி காட்டுறேன். 224848 56,400. 8 minus 0 8, 4 minus 0 4, 8 minus 4 4. So 14. 14ல இருந்து 6 லெஸ் ஆகுது. 8 இங்க 1 இருந்திருக்கும். 11. 11 minus 5, 6, here 1. So 16,000. So 1,68,448. So 168,448. So is the required sum. Yes ma'am. So இதுக்குடைய ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, so இதுடைய ஆக்சுவலி இது வந்து sum of all numbers between 602 and 902 which are not divided by 4. அதான் நான் ஸ்டார்டிங்லயே எப்படி எழுதியிருக்கேன்னா required sum எழுதியிருக்கிறேன். புரிஞ்சுச்சா கோகுலுக்கு? எஸ் மேம் புரிஞ்சுது. ஓகே, இந்த क्वेश्चन டவுட்ஸ் கேட்கணும்னு நினைச்சா டவுட் கேட்கோ. டவுட் புரிஞ்சிருச்சு எல்லாமே. ஓகே. Question number 8 பார்க்கலாம். Rahu wished to buy a laptop
he can buy it by paying 40,000 cash or by giving it and 10 installments as 4,800 in his first month, 10 installments as 4,800 in the first month, and 4,750 in the second month, 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find the total amount paid in 10 installments. How much extra amount that he has to pay than the cost? Question புரிஞ்சா கோகுல்க்கு? Yes, ma'am. அதாவது ரகு அப்படிங்கிறவர் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறார். ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒன்னு நீங்க 40,000 கேஷா பே பண்ணிடணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த இன்ஸ்டால்மெண்டா நம்ம கட்டலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 4,800. ஸோ 10 இன்ஸ்டால்மெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 4,800. ஸோ செகண்ட் அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்படி 10 இன்ஸ்டால்மெண்ட் போகுது. அப்போ அந்த 10 லைக் திஸ் ஃபேஷன் இந்த மாடல் அவர் கட்டினார்னு சொன்னா அவர் 10 இன்ஸ்டால்மெண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருப்பார். தட் இஸ் எஸ்என் இஸ் வாட். ஓகே, அடுத்தது அவர் எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா பே பண்ணிருப்பார். ஏன்னா லேப்டாப்போட காஸ்ட் பிரைஸ் 40,000 தான். ஸோ அவர் இன்ஸ்டால்மெண்ட் வேலை கட்டுறாரு அப்படின்னு சொன்னா அவர் அந்த லேப்டாப் அமௌண்ட்டை தாண்டி எவ்வளவு எக்ஸ்ட்ரா பே பண்ணிருப்பார் அப்படிங்கிறது செகண்ட் டிவிஷன். கொஸ்டின் புரிஞ்சுச்சா? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். சோ क्वेश्चन கிளியர் ஐடியா இருக்கா? எஸ் மேம். ஓகே. .6 exercise. Question number 8. நம்ம வந்து 10 இன்ஸ்டால்மெண்டா பே பண்றோம். சொல்யூஷன் கொஸ்டின் ரெண்டு டிவிஷன் கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமௌண்ட் பெய்ட் இன், ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் கன்சிடர் பண்றோம். அமௌண்ட் பெய்ட் இன் 10 installments. Actually first அவர் என்ன கேட்டிருக்காருன்னா 4,800 first installment. Second installment 4,750 plus 4,700 அப்படி போய்கிட்டே இருக்கு. up to நமக்கு வந்து இதுல வந்து 10 terms, first term, second term, third term. ஸோ அப்படிங்க 10 terms முடிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு வந்து என்னங்கிறத நம்ம இப்போ எழுதல. ஸோ 10 டேர்ம்ஸ் இருக்கு. புரிஞ்சுச்சா? எஸ் மேம். இப்போ நீ லாஸ்ட் டேர்ம் எழுதுறதா இருந்தா நம்ம தான் ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அது தேவையில்லை. எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா எல் தேவையில்லை. அது ஓகே. எஸ் மேம். என் 10 டேர்ம்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் என். என் இஸ் ஈக்குவல் டு 10. எஸ் மேம். இதுல ஏ என்ன? So A is 4,800. So D is equal to T2 minus T1. Yes, ma'am. That is 4,750 minus 4,800. So subtract பண்ணா நமக்கு வந்து minus 50 கிடைக்கும். ஏன்னா because number வந்து 4,800. So D is equal to minus 50. So number of terms பார்த்தீங்கன்னா 10. So now write the first formula. Sn க்கு first formula apply பண்ணிக்கலாம். n by 2, 2a plus n minus 1 into t. இந்த formulaவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். n, it is 10 by 2, 2a, 2 into a place ல 4,800 plus n. இதில் 10 போட்டிங்கன்னா 10 minus 1 9 ஆயிடும். D என்ன? It is minus 50. நெகட்டிவ்ல வரதுனால bracket யூஸ் பண்ணிக்கோங்க. Close it. So then கட் பண்ணிக்கலாம். 1 2 is to 5 2s are 10. This is equal to 5.
So 2 into 48 now உங்களுக்கு 96 வந்திருக்கும். Adding these two 0. Plus into minus minus 5 nines 45. Add this 0. So 9600 இருந்து 450 less பண்ணணும். 9600 minus 450. 0 minus 0. That is borrow வாங்கினா 10 minus 5 5. Now 5 minus 4 1 9. So 9150. 5 into 9150. இதை வேணா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 915. ஸோ இதை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 4575. இந்த 0 ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது கூட ஃபோர்க்கில் 915 இன்ட்டு 5 போட்டால் போதும். அதாவது 915 இன்ட்டு 5. 5 5s are 25. 2 1 5. 5 plus 2 7. 5 9s 45. Add the 0. இந்த 0 ஆட் பண்ணிட்டோன்னா we get the product. ஸோ இப்போ SN அதாவது அவர் 10 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டின அமௌண்ட் வந்து 45,750. ஸோ இதை வேணா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துடலாம். அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ rupees 45,750. ஸோ இப்போ அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பாருன்றது இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்ன செய்யலாம் கோகுல்? எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணிடலாம். எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணிடலாம்? டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த 45,750 மைனஸ் பண்ணிடலாம். அதுல இருந்து நம்மளுடைய லேப்டாப் உடைய காஸ்ட் பிரைஸ் லெஸ் பண்ணிடலாம். எஸ் எஸ் தானே? வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு மேம். என்னது இப்ப பிரேக் ஆகுதா? இல்ல அப்பப்ப பிரேக் ஆகி வருது. வீடியோ கிளியரா இருக்கா? வீடியோ தான் கிளியரா தான் இருக்கு. சரி, உனக்கு வாய்ஸ் கேட்கலனா உடனே சொல்லிரு. எஸ் மேம். நீ அப்படியே கவனிக்கணும் இல்ல, வாய்ஸ் கேட்கல எனக்கு வாய்ஸ் கேட்கலன்னு சொல்லு. எஸ் மேம். So second division is the extra amount paid. The extra amount paid is equal to amount paid in 10 installments minus cost of the laptop. So amount paid in 10 installment 45,750. So cost of the laptop is 40,000. So separate பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் 5,750. அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணது. ஸோ ருபீ சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் இன் பேமெண்ட் ஆக்சுவலி நம்ம ஆன்சர்ஸ் ரெண்டையும் எழுதணும்னு நினைக்கிறோம்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கூட ஆன்சர் amount paid in 10 installments is equal to rupees 45,750. So second division, so difference in payment. So payment low difference is equal to rupees 5,750. So question number 8 complete ஆகுது. So doubt இருந்தா கேட்டுக்கோ. டவுட் இல்ல புரிஞ்சிருச்சு மேம். நல்லா புரிஞ்சா? எஸ் மேம். ஓகே.
Question number 9. A man repays a loan of 65,000 by paying rupees 400 in the first month and then increase the payment by 300 every month. How long will it take for him to clear the loan? ஆக்சுவலா ஒரு மேன் வந்து அவருடைய லோன் 65,000 அதை வந்து பே பண்றாரு. எந்த வேல எந்த ப்ரொசீஜர்ல அவர் பே பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் மந்த் 400 ரூபி பே பண்றார். தென் செகண்ட் மந்த் இந்த அமௌண்ட் கூட 300 ரூபி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறார். அதுக்கு அடுத்த மந்த் ஒன் மோர் 300 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறார். ஸோ இந்த வேலை அவர் பே பண்ணிட்டு இருந்தார்னா ஹவு லாங் வில் இட் டேக்? தட் மீனிங் இஸ் அவருக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும் அந்த லோனை வந்து ஃபுல்லா ரீபே பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ கொஸ்டின் புரிஞ்சுச்சாப்பா? Yes or no? Yes ma'am. Yes ma'am. Okay. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன் கூகுள். 1 minute. Wait a minute. Ma'am. Exercise 2.6. Question number 9. So a total loan amount solution. The total loan. The total loan amount is equal to rupees 65,000. But total amount கொடுத்ததுனால இது SN நோட் பண்ணிக்கலாம். SN is equal to 65,000. First month ஒரு எவ்வளவு பே பண்றாரு? The first month payment. That is noted by A. Rupees 400. So every month அவரு வந்து increase பண்றது வந்து 300 ரூபி increase பண்றாரு. So அதை taken as a D. D is equal to rupees 300. So இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு L தெரியாது. ஸோ L தெரியாது அப்படிங்கிறதுனால SNக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண முடியும். SNக்கு 2 ஃபார்முலா இருந்தாலும் எந்த இடத்துல எந்த ஃபார்முலா சூட் ஆகுதோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சம்முக்கு SN equal to n/2a plus சூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறோம். SN equal to actually 65,000. So write the formula n/2 2a plus n minus 1 into d. This is equal to 65,000. Substitute பண்ணலாம். n நமக்கு தெரியாது. So n கோகுல் கவனிக்கிறியா? Yes ma'am. n/2 2a 2 into a place la 400. So n is unknown. D is 300. This is equal to 65,000. Is in the bracket la irundha vena 2ங்கற நம்பரை காமனா வெளிய எடுக்கலாம். n/2 ஒரு 2 வெளியே கொண்டு வந்துட்டா the remaining term 400 plus n minus 1 இந்த 300ல 2 வெளியே போயிடுச்சுனா 150 உள்ள இருக்கும். This equal to
65,000. So in the 2 cancel ஆயிடுது. So n 400 plus 150 into n minus 1 into 150 is equal to 65,000. So n, so number simplify பண்ணலாம். 400 இருந்து 150 போயிடுச்சுன்னா 250 வரும். Plus 150n is equal to 65,000. So next line la the n வந்து bracket க்கு inside நம்ம multiply பண்ணிடலாம். So bracket க்கு inside கொண்டு போனா so 250n plus 150n square is equal to 65,000. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த n வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல ஸோ ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர் டேர்ம் 150n ஸ்கொயர் பிளஸ் 250n மைனஸ் 65,000 ஈக்குவல் டு 0. காமன் ஃபேக்டர் இருந்தால் இப்பவும் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேணா ஒரு 10 டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைடட் த்ரூ பை 10. This equation changes to 15n square plus 25n ஒரு 0 மட்டும் கட் ஆகும் 6500 equal to 0. So now also have a common factor. What is the common factor? The common factor 5 கூட எடுத்துக்கலாம். Now divided throughout by 5. 5 ஆல் டிவைட் பண்ணா 3 5s are 15 n square plus 5 5s are 25 5n minus 1 5 is 5 remainder 1 that is 15 3 5s are 15 00 equal to 0. நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குன்னா 3n square plus 5n minus 1300 equal to 0 is a quadratic equation. So the factorize பண்ணிட்டோம்னா we get 2 factors. So 2 factorsல இருந்து n value கண்டுபிடிக்கலாம். So நமக்கு கிடைச்ச quadratic equation எழுதிக்கலாம். 3n square plus 5n minus 1300 equal to 0. So இப்போ 3n square இந்த 5n நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 65n minus 60n அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன் இப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். தெரியும் உங்களுக்கு 3 into the நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஒரு ப்ராடக்ட் வரும். ஸோ 3 into 1300 3 into 1300 that is 3900 minus 3900 இதை வந்து t factorsல factorize பண்ணணும். any two numbers multiply பண்ணா இந்த ப்ராடக்ட் வேணும். சேம் 2 numbers ஆட் பண்ணா plus 5n வேணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 65 into 60 its multiplication is 3900. செக் பண்ணிடலாமா? 65 into 60 3900. இங்க ப்ராடக்ட் வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால any one of the number having minus sign then only product is minus. So plus sign the middle sign because number க்கும் அடுத்ததுக்கு மைனஸ் போடுங்க. இப்போ இந்த 5 தான் 65n minus 60n டிவைட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை வேணா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா காமன் ஃபேக்டர் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 2ல இருந்து காமன் நம்பர் எடுக்கலாம் அண்ட் லாஸ்ட் 2ல இருந்து காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுக்கலாம். ஆக்சுவலி ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2ல இருந்து என்ன காமன் நம்பர் எடுத்துட்டோம்னா 3n plus 65. ஸோ லாஸ்ட்ல இருந்து மைனஸ் ஆக்சுவலி இங்கேயும் 20 இங்கேயும் 20 காமனா எடுத்தீங்கன்னா மைனஸ் வெளியே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவா தான் இருக்கும்.
So 20 into 3 தான் 60. அப்ப 3n minus எடுத்துட்டோம் plusல இருக்கும். So 1300 20 ஆல் divide பண்ணி பாருங்க. 1300 is divided by 20. That is 65. Plus 65 equal to 0. Now 3n plus 65 is a common. Take outside 3n plus 65 n minus 20 equal to 0. Put each term equal to 0. So from this line 3n is equal to minus 65, n equal to minus 65 by 3. And second term is equal to 0. From this line, n is equal to 20. So, ஒரு n value 20 கிடைக்கு, இன்னொரு value minus 65 by 3 கிடைக்கு. Actually, n ங்கிறது என்ன? Number of terms, ஒரு period. எவ்வளோ டைம்க்கு அப்புறமா கட்டலாம். So, number of terms. இது நம்ம நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? கோகுலுக்கு புரிந்தா? எதுலயாவது குவாண்டிட்டிஸ் நெகட்டிவ்ல சொல்லுவோமா? இல்ல. சோ குவாண்டிட்டி அப்படிங்கிறது தெரியுதானே? இப்போ yes, so number of apples, number of pens, number of students, number of desk. இது எதையாவது நெகட்டிவ்ல சொல்லிருக்கியா? இல்ல. சோ இது நெகட்டிவ்ல வரதுனால this is not possible. புரிஞ்சுச்சா? yes, for the only possible value is n is equal to 20. அப்ப என்ன வேர்ட்ஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னா so number of installment. So இங்க number of installment நெகட்டிவ்ல இருக்காது. So இது rejected. Therefore the time taken to pay the loan in how many installment? Google. Time taken to pay the loan in how many installment? 10 installment. 10 or 20 ah? 20. ஏன் 10 சொன்னே? இல்ல 21 பாக்க. 20 installment. So question புரிஞ்சுச்சா? Yes ma'am. So doubt இருக்கா? இல்ல ma'am. It's okay. So question number 10. A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. How many bricks are required for the topmost step? How many bricks are required to build the staircase? So question புரிஞ்சிருக்காமா? Yes ma'am. Yes ma'am, புரிஞ்சுச்சா? yes ma'am. A brick staircase has a total of 30 steps. So 30 steps இருக்கு. So அப்ப வந்து நான் 30 ஸ்டெப்ஸ்னு உன்னால ஒரு அஸ்யூம் பண்ணிக்க முடியுதா? yes ma'am. ஒரு ஸ்டேர்கேஸ்ல 30 ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்ல? yes ma'am. 30 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் என்ன மாடல்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் போக போக ஸோ 2 bricks வந்து லெஸ்ஸர் ஆகி வருதுன்னு கொடுக்குறாங்க. The bottom step requires 100 bricks. Each successive stepனா அடுத்தடுத்து 2 bricks less than the previous step. அப்ப ஃபர்ஸ்ட் பாட்டம் ஒன்ல 100 இருக்குன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீ போனானா அங்க 98 தான் இருக்கும். 2 bricks less ஆகுது. So how many bricks are required for the topmost step?
இப்ப 30th ஸ்டெப்ல உனக்கு எவ்வளவு பிரிக்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் அந்த ஸ்டேர்கேஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு how many bricks are required அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். எஸ் மேம். இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சா? எஸ் மேம். கவனிக்கிறியாப்பா? கவனிக்கிறேன் மேம். ம். exercise 2.6 question number 10. So, total number of steps. Solution. The total number of steps that is equal to 30. So n is equal to நீங்க 30 நோட் பண்ணலாம். Number of bricks for the bottom step. Number of bricks. மேம் உங்க வாய்ஸ் பாதியில கேட்கவே மாட்டேங்குது. ஸ்டக்காய் நின்றுது மேம் உங்க வாய்ஸ். இப்போ எப்படி கேக்கு? இப்போ அப்பப்ப கேக்குது மேம். அப்பப்ப விட்டு விட்டு கேக்குது மேம். அதாவது ஸ்டக் ஆகும்போது உடனே சொல்லு. எஸ் மேம். உனக்கு வீடியோ கிளியரா தெரியுதா? வீடியோ தான் கிளியரா தெரியுது மேம். வாய்ஸ் தான் அப்படி லைட்டா அப்படி ஸ்டக் ஆயிடுது. அப்படி கிளியரா கேட்கல அப்படின்னா அந்த கிளியரா கேட்காதப்பவே கிளியரா கேட்கல அப்படிங்கறது சொல்லு. எஸ் மேம். இப்போ எப்படி கேக்கு? இப்போ ஓகே மேம். இப்போ நல்லா கேக்குது. நடுவுல திடீர்னு வரவங்க அப்பப்ப ஸ்டக் ஆயிடுது. So number of bricks in the bottom step. So bottom stepல வந்து 100 bricks இருக்குன்னு கொடுக்குறாங்க. That is noted by A. So உங்களுக்கு 2 bricks is less for each step. அதுவும் given. 2 bricks less for each successive step. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல போக போக ரெண்டு பிரிக்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். புரிஞ்சுதாடா? கோகுல் புரிஞ்சுதா? எஸ் மேம். சரி, நீ கவனிக்கிறியா? எஸ் மேம், கவனிக்கிறேன் மேம். So okay, division number 1. Number of bricks required for the topmost step. அதான் question. Division number 1. Number of bricks is in the top step. Topmost step. So topmost step அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது அதை நம்ம Tn நோட் பண்ணிக்கலாம். Tn is equal to A plus n minus 1 into T. ஆக்சுவலா பாருங்க 30 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ n வந்து 30. இப்போ T30 is equal to see A is 100 plus n place ல 30 minus 1. So D பார்த்தா 2 லெஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல 100 ஸ்டெப் இருக்குன்னா அடுத்துல 98, 96 இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இதில் டி கண்டுபிடிச்சா என்ன வந்திருக்கும்? T2 minus T1, 98 minus 100, that is minus 2. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ள -2 போடுங்க. This is 100, 30 minus 1, 29 into -2. 100, so 29 into 2. So 58 varum, minus 58, plus into minus. Subtract பண்ணிடலாம். 100ல இருந்து 58 less பண்ணிட்டேன்னா 42. இப்போ அந்த 30th ஸ்டெப்ல நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து 42. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ நீங்க வேணா இதுலயே ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் in the topmost step is equal to 42. Google voice கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது மேம். கேக்குதா? கேக்குறேன்னா சொல்லு. எஸ் மேம். இப்போ டிவிஷன் நம்பர் 2 அந்த ஸ்டேர்கேஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளவு பிரிக்ஸ் தேவைப்படும்? How many bricks
are required to complete the staircase. Okay va? yes ma'am. So இதுல SN formula யூஸ் பண்ணனும். So division number 2. n by So number 2 of 2a. number of bricks required. Number of bricks required. That is SN. So SN is equal to n by 2. 2a plus n minus 1 into. இந்த ஃபார்முலா போடணும்னு போடலாம், a plus l போடணும்னு போடலாம். ஏன்னா லாஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எவ்வளவு பிரிக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ SN is equal to n by 2a plus l போடுவோமா? எஸ் மேம். ஸோ நமக்கு லாஸ்ட் ஸ்டெப்ல எவ்வளவு பிரிக்ஸ் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். SN is equal to n by 2a plus l. ஸோ சைட்ல வேணா l, that is T30, that is equal to 42. So total நமக்கு 30 steps இருக்கு. 30 by 2 a is a 100, l is a 42. So 30 by 2 into 142. 1 2 is 2, 7 2 are 14, 1 2 is 2. So multiplying these two, 71 into 3, 1 into 3, 3 7s 21, add this 0, that is 30. Okay va? But 2130. So நமக்கு தேவையான number of bricks வந்து 2130. So இத words எழுதி முடிக்கும்போது number of bricks required is equal to 2130. So doubt இருக்காப்பா? டவுட் இல்ல மேம், புரிஞ்சிச்சு மேம் எல்லாமே. So clear-ஆ புரிந்துதா? So இன்றைக்கு கிளாஸ் போதும். லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸ் வரலன்ற அப்படிதானே சொல்றேன். எஸ் மேம், போன கிளாஸ் தான், போன கிளாஸ். இந்த வீக்ல என்ன டெஸ்ட் சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம், 1.5 2.2 2.2 2.3. ஓகே, அது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? 2.2 போட்டேன் மேம். என்னமா? நீ 2.2 முடிச்சிட்டேன் மேம். ஓகே, எக்ஸாம்பிள் சேர்த்தானே பாக்குறேன். எஸ் மேம். ஓகேமா, இன்றைக்கு நடத்துன டவுட் இருக்கா? இல்ல டவுட் இல்ல மேம்.